இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பானவர்களே, தேவனுடைய பொற்கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது, நம்புங்கள். 1000 காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தினாலும் ஒன்னெல்லாம போயிருங்க. அப்பாவினுடைய பேரன்பின் பாசக்கரம் உங்க மேல இருந்து அழகா காப்பாத்தும். நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. மீண்டும் துளிர் விடுவீர்கள், மீண்டும் எழும்புவீர்கள். வாழ்க்கையில பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்து என்னால் மீண்டும் பலன் பெற்று எழும்ப முடியுமா என்ற 1000 கேள்விகள் இருந்தாலும் ஒரே பதில், நீங்கள் எழும்புவீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, பெட்டராவீங்க, இன்னும் பெட்டராவீங்க. நீங்கள் நீதிமான்கள், கிறிஸ்தியேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். உங்களுடைய பிரகாசம், உங்களுடைய வருங்காலம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போலவே இருக்கும். நம்புங்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது போலவே ஒரு டிசம்பர் மாதம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய புயல் சூறாவளி காற்று அடித்தது. எங்க வீட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதாம் மரம் ஒண்ணு இருந்துச்சு. செம்ம ஹைட்ல, அடர்த்தியா, திக்கா, வலிமையா, ஸ்ட்ராங்கா பெருசா இருந்துச்சு. இந்த அடிச்ச புயல் சூறாவளி காற்றுல அந்த மரம் அப்படியே சாஞ்சு போச்சுங்க. வேரோட சாஞ்சு போச்சு. அஸ்திபாரமே அசைஞ்சு போச்சு. மொத்தமா தகர்ந்து போச்சு. என்ன பண்ணதெல்லாம் வெட்டி கிட்டி உடைச்சி மொத்தமா தூக்கி வீசி எரிஞ்சாச்சு. காலி ஆயிடுச்சு. அந்த இடத்துல அடிநாதம் முதற்கொண்டு அத்தனையும் அழிந்து போனது. அவ்வளவுதான், பாதாம் மரமே போயிருச்சு. ஆனா என்ன ஆச்சரியம், சில நாட்கள் பொறுத்து அதே இடத்துல பாதாம் மரம் எங்கிருந்து விழுந்து போனதோ, தூக்கி வீசி எறியப்பட்டதோ, அதே இடத்துல அழகா குட்டி குட்டி குட்டியா பாதாம் செடி முளைக்குதுங்க. அப்படியே வளர ஆரம்பிக்குதுங்க. பிரமிப்பாயிடுச்சு கர்த்தருடைய பிள்ளைகளே. அஸ்திபாரமே அழிந்து, கோட்டைகள் தகர்ந்து, இனி முளைப்பதற்கான சாத்தியமே இல்லை, இனி வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை, இனி துளிர் விடுவதற்கான சந்தர்ப்பமே இல்லாத சூழ்நிலையிலேயும் மொத்தமா காலி பண்ணதுக்கு அப்புறமும் அதே இடத்துல ஒரு மரம் துளிர்க்குதுங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? நாங்களாம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். பிரமிப்பா இருந்துச்சுங்க. சாம்ராஜ்யமே அழிக்கப்பட்டு, கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு, இனி துளிர் விடுவதற்கான ஏதுக்கள், சாத்தியங்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் ஒரு சாதாரணமான ஒரு மரமே அழகா துளிர் விடுதுங்க, அற்புதமா வளருதுங்க, ஆச்சரியமா முளைக்குதுங்க. என்ன பிரமிப்பு! இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, அன்பான பிரதர்ஸ், அருமையான சிஸ்டர்ஸ், நம்புங்க, நீங்கள் மரங்களை பார்க்கிலும் விசேஷமானவர்கள். நீங்கள் செடிகளை பார்க்கிலும் விலையேற பெற்றவர்கள். துளிர் விடுவதற்கான சாத்தியமே இல்லாத மரம் செடியே முளைத்தெழும்பும் போது, தேவ சாயலிலே படைக்கப்பட்ட, பிரமிக்கப்பட்ட, அற்புத அதிசயமாயிருக்கக்கூடிய நீங்கள் ஏன் வளர மாட்டீர்கள்? நீங்கள் ஏன் துளிர்க்க மாட்டீர்கள்? நீங்கள் ஏன் மீண்டும் உயர மாட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நம்புங்கள், துளிர் விடுவீர்கள். தேவத்துடைய தேவரக வாக்குகள் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, இனி என்னங்க இருக்கு? எல்லாமே கெட்டு போச்சுங்க, நாட்கள் கடந்து போச்சுங்க, இனி துளிர் விடுவதற்கான சாத்தியமே இல்லைங்க, இனி நான் பெட்டரா வருவேன்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்க, எல்லாமே மொத்தமா சரிஞ்சு போச்சுங்க, சாம்ராஜ்யமே போச்சுங்கன்ற மாதிரி கூட நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலும், இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை காலையில அப்பா உங்களோட தீர்க்க தரிசனமா முகமுகமா பேசுறாரு. நீ எழும்புவாய். வெட்டி விட்டார்கள் என்று எண்ணுகின்றீர்களா? வெட்ட வெட்ட வளருவீர்கள். கொட்டி விட்டார்கள் என்று எண்ணுகிறீர்களா? கொட்ட கொட்ட உயருவீர்கள். என்னை சிறைத்து விட்டார்கள் என்று எண்ணுகிறீர்களா? சிறைக்க சிறைக்க சிம்மாசனம் ஏறுவீர்கள்.
கிறிஸ்துவினுடைய வித்து உங்களுக்குள்ளாக இருக்கிறது. 7 முறை நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். எழும்புவீர்கள். நல்ல வாய்ப்பை இழந்துட்டீங்களா? பெறுவீர்கள். நல்ல நன்மதிப்பை இழந்து விட்டீர்களா? எடுப்பீர்கள். இளமையை இழந்து விட்டீர்களா? பெறுவீர்கள். எதை இழந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அப்பா உங்களோட பேசுறார். எடுப்பீர்கள், பெறுவீர்கள், கையில் எடுப்பீர்கள், தொடுவீர்கள். உங்ககிட்ட அது வரும். அந்த பிளஸிங்ஸ் வரும். நீங்க எடுப்பீங்க, அனுபவிப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் அதற்கான ஒரு அஸ்திபாரத்தை போடுறார். உங்களால் விசுவாசிக்க முடிந்தால் எஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எழும்புவேன், நான் மீண்டும் எழுந்திருப்பேன், நான் துளிர் விடுவேன் என்ற நம்பிக்கையோடு எழும்புங்கள். ஒரு மரமே, அதன் சாம்ராஜ்யமே, அது அடிநாதமே, அடித்தளமே, அஸ்திபாரமே ஒன்றுமில்லாமல் போனதுக்கு பிறகும் அதுவே எழும்பிச்சுன்னா நீங்கள் நீதிமான்கள், மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள். நீங்கள் எழும்ப முடியாதா? மீண்டும் எழும்புவீர்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க. நம்பிக்கையோடு இன்றைக்கு உங்கள் காரிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். கர்த்தருக்கு நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஜபத்திலே விசுவாசத்தோடு முன்னேறுங்கள். செய்ய வேண்டிய கடமைகள், உத்தரவாதங்களை தரமாய் செய்யுங்கள். முன்வைத்த காலை பின்னுக்கு வைக்காதீர்கள். கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை பெஸ்டா பண்ணுங்க. படைத்த தேவன் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக கைக்குடி வர செய்வார். இன்றைய உங்களுடைய வெற்றிகரமான வளர்ச்சிக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அது போலவே இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் சி பார்த்திபன், சிஸ்டர் வி சுஜாதா, அது போலவே அன்பு மகன் என் பிரவீன், இவங்களாம் இன்னைக்கு பிறந்தநாள் காணவிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையில் உபவாச ஜெபம் உண்டு. தொடர்ந்து நீங்கள் பங்கு கொண்டு வருகிறீர்கள் என்பதை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம். இன்னைக்கு நீங்க பங்கு கொள்ளுங்க. ஆன்லைன்லையும் 10:30 மணிக்கு ஒளிபரப்பப்படும். ஊக்கமா பங்கு கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்தேசுவின் நாமத்திலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி, இந்த வெள்ளிக்கிழமை, இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற, என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒரு மரத்தினுடைய சாம்ராஜ்யமே, அடிநாதமே, அதனுடைய அஸ்திபாரமே முற்றிலும் நொறுக்கப்பட்டு அகற்றப்பட்டாலும் மீண்டும் அது துளிர்விடக்கூடிய தன்மைய, ஆற்றல மரத்துக்குள்ளே வச்சிருக்கீங்களப்பா. மரத்துக்குள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை வைத்த தேவன் நீதிமான்களுக்குள் அதை பார்க்கலும் மேலான ஆற்றலை வச்சிருக்கீங்கப்பா. அது நீருடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கீங்க. நீதிமான் விழுந்தாலும் துளிர் விடுவான், அவன் எழுந்திருப்பான் என்ற நம்பிக்கைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லாம் முடிந்தது என்று உம்முடைய பிள்ளைகள் எண்ணாமல் தேவன் மீண்டும் துவக்குவார், மீண்டும் என்னை எழும்ப வைப்பார் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சுகிக்க, ஆரோக்கிய வாழ்வு பலனடைய, செல்வ வளமுள்ள வாழ்வு சீர்பட, தேவன் அருளக்கூடிய அனைத்து ரகமான நன்மைகள் பெற்று உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, நலமும் வளமும் மேன்மை மிகுந்த கரத்தில் உடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. சகல ரகமான சம்பூர்ண நன்மைகள் பெற்றுமுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு கர்த்தாவினுடைய நாமத்தினாலே வார்த்தையினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.